Hi everyone, welcome to Impulse Coaching Institute. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் த பவர்ஸ் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள். பிகாஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறவர் ஹி வாஸ் த ஹெட் ஆஃப் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தலைமை நிர்வாகின்னு சொல்லலாம். வேரஸ் கவர்னர் இஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், மாநில அரசாங்கத்துடைய தலைமை நிர்வாகி. தோ பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் இவங்க ரெண்டு பேருமே நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரளவுக்கு தான் தலைமை நிர்வாகி அப்படின்ட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்கும் சில அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுலேயும் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் சம் பவர்ஸ் அப்படிங்கிறதுல டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டினரி பில், சாதாரண மசோதால என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு மணி பில், பண மசோதால எப்படியும், அண்ட் தென் பேர்டானிங் பவர், தண்டனைகளுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய விதத்துல எந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வித் ரிகார்ட் டு ஆர்டினரி பில், ஒரு சாதாரண மசோதால குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் என்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மீன் பை ஆர்டினரி பில்? ஒரு சாதாரண மசோதானா என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆர்டினரி பில் அப்படின்னா தட் இஸ் எக்ஸப்ட் ஃபினான்ஷியல் பில், ஓகேங்களா? அதாவது மணி சம்பந்தமான, ஃபினான்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பில்லுமே நம்ம இதில் தான் கொண்டு வரும் அப்படின்னா ஆர்டினரி பில் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரண மசோதா அப்படிங்கிறதுக்கு கீழே தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அப்படி இந்த ஆர்டினரி பில்ல பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்றதுல இருந்தாலும் அதுல இருந்து அக்செப்ட் பண்றதுல இருந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பில் பார்லிமெண்ட்டுக்கு போகுது. பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஹவுஸ், போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேங்களா? ரெண்டு அவையுமே அதுக்கு என்ன பண்ணணும், அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டப்பேரவைக்கு போதுன்னா யூனி கேமரல் லெஜிஸ்லேச்சர், சட்டப்பேரவை மட்டும் தான் இருக்குன்னா அந்த அவை மட்டும் ஒப்புதல் கொடுத்தா போதும். இல்ல பை கேமரல் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லக்கூடிய சட்ட மேலவையும் இருக்குன்னா இரு அவைகளும் ஒப்புதல் கொடுக்கணும். ஸோ அப்படி பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடிய ஹவுசஸ் அந்த பில்லுக்கு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு பிறகு when it comes to பிரசிடென்ட் டேபிளுக்கு வருது அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஆர்டினரி பில் பிரசிடென்ட்டுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிவ் ஹிஸ் அசென்ட் டு த பில், அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறது. அப்படி குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தார்னா இட் பிகம்ஸ் அன் ஆக்ட், அந்த மசோதா சட்டமாக வடிவம் பெறும். அப்படி இல்லையா செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹீ கேன் வித் ஹோல்ட் தட் பில், அந்த மசோதாவை நிலுவையில் நிறுத்தி வைக்கலாம். அப்படி நிலுவையில நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது அந்த மசோதாவை அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம், ஓகேங்களா? ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன்ல ரிஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணாம ஒன்லி வித் ஹோல்டு, நிலுவையில் நிறுத்தி வைப்பது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட நிராகரிக்கிறதுக்கு சமம். ஸோ அப்போ அது கண்டிப்பாக சட்டமாக நிறைவேற்றப்படாது, ஓகே? இட் won't become an act. இது செகண்ட் ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா he can send for the reconsideration of the house, அந்த மசோதாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளுக்குமே திருப்பி அனுப்பலாம். ஏதாவது சம் சேஞ்சஸ் மேக் பண்ண சொல்லியோ இல்லை ஏதாவது சில மாற்றங்களை வந்துட்டு அமெண்ட் பண்ணுங்க, திருத்தம் பண்ணியோ எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளுக்கும் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். அப்படி அந்த மசோதா திருப்பி அனுப்பப்படுது அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட்ஸ், அந்த மசோதாவில் குடியரசுத் தலைவர் சொன்ன சேஞ்சஸை பண்ணியோ இல்லை அந்த சேஞ்சஸை பண்ணாமலோ அந்த நாடாளுமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப அந்த குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அப்படி ரெண்டாவது முறையாக அந்த மசோதா குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு வருதுன்னா இந்த முறை குடியரசுத் தலைவருக்கு வேற ஆப்ஷனே இல்லை, டெஃபினெட்லி ஹி ஹேவ் டு கிவ் ஹிஸ் அசென்ட் டு தட் பில், அந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிச்சே தான் ஆகணும். அப்படி அதற்கு ஒப்புதல் அளிச்சார் அப்படின்னா அந்த மசோதா சட்டமாக வடிவம் பெறும். அப்போ ஒரு ஆர்டினரி பில்லுல பிரசிடென்ட்டுக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், அந்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கலாம், இல்ல ஹீ கேன் வித் ஹோல்ட் தட் பில், அந்த மசோதாவை நிலுவையில வைக்கலாம். நிலுவையில வைக்கிறது கிட்டத்தட்ட ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம், விச் மீன்ஸ் அந்த மசோதா ஆக்டாக மாறாது. மூணாவது, அந்த மசோதாவை ஹீ கேன் ரிட்டர்ன் ஃபார் ரீகன்சிடரேஷன், ஓகேங்களா? ஸோ அந்த மசோதாவை வந்துட்டு திருப்பி அந்த அவைக்கு அனுப்பலாம். ஸோ அப்படி அதை வந்துட்டு வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தம் செய்தோ செய்யாமலோ அந்த மசோதாவை திரும்ப அந்த நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அந்த மசோதாவை கண்டிப்பா குடியரசுத் தலைவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த முறை அவருக்கு வேற எந்த விதமான ஆப்ஷன்ஸும் கிடையாது. இதுதான் யூஸ்வலா ஒரு ஆர்டினரி பில்லுல பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர். இதே பவர் தான் இன் கேஸ் ஆஃப் கவர்னர், மாநில ஆளுநருக்கும் சட்டப்பேரவையிலிருந்து தாக்கலாய் வரக்கூடிய அந்த மசோதாக்கள்ல முடிவெடுக்கிற அதிகாரம். ஆனா கவர்னருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 விதமான பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பவர் என்ன அப்படின்னா தட் இஸ் ஹி கேன் கிவ் ஹிஸ் அசென்ட் டு த பில், அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கலாம். அப்படி ஒப்புதல் கொடுத்தா அது சட்டமாக வடிவம் பெறும். ரெண்டாவது, ஹி கேன் வித் ஹோல்ட் தட் பில், அந்த மசோதாவை நிலுவையில் நிறுத்தி வைக்கலாம். அப்படி நிலுவையில் நிறுத்தி வைக்கிறது கிட்டத்தட்ட ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம். ஸோ இட் won't become an act, அது சட்டமாக வடிவம் பெறாது. மூணாவது, ஹி கேன் சென்ட் ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் த ஹவுஸ், அந்த அவையினுடைய மறுபரிசீலனைக்கு அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். அப்படி கவர்னர் சொல்லக்கூடிய அந்த மசோதா மீண்டும் சட்டப்பேரவைக்கு வந்தது அப்படின்னா அதை வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தம் செஞ்சோ இல்ல திருத்தம் செய்யாமலோ திரும்ப அந்த சட்டப்பேரவை கவர்னருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா கவர்னர் அந்த டைம்ல என்ன பண்ணிதான் ஆகணும், ஹி ஷுட் கிவ் ஹிஸ் அசென்ட், கண்டிப்பா அந்த முறை கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும். பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற அதே 3 பவர்ஸ் தான் கவர்னருக்கும் இந்த விஷயத்துல இருக்கு.
ஆனா அடிஷ்னலா கவர்னருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, he can reserve that bill for the consideration of the president. அந்த மசோதால ஆளுநரால முடிவெடுக்க முடியல அப்படின்னோ, இல்ல குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டிய அளவுக்கு ரொம்ப முக்கியமான மசோதாவாக அது இருக்கு அப்படின்னு ஆளுநர் கருதினாரு அப்படின்னாலோ, so he can reserve that bill for the president's consideration. குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கிறதுக்கு ஆளுநர் என்ன பண்ணலாம், அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி கவர்னர் இந்த 4th டெசிஷன் எடுத்தாரு அப்படின்னா, ஒன்ஸ் அந்த பிரசிடென்ட் டேபிளுக்கு ரீகன்சிடரேஷன் அனுப்பிச்சு வச்சுட்டாரு அப்படின்னா, அதுக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் ஆளுநருக்கும் அந்த மசோதாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த மசோதால இனி எடுக்கக்கூடிய முழு டெசிஷனும் யாருடையதாக தான் இருக்கும், குடியரசுத் தலைவருடையதாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு கவர்னர் ஹேஸ் நோ லாங்கர் பவர் இன் தட் பில். ஓகேங்களா, அந்த மசோதால முடிவெடுக்கிற அதிகாரம் ஆளுநருக்கு சுத்தமாக கிடையாது. அப்படி ஆளுநரால ஒரு மசோதா குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு அனுப்பப்படுது, ஒரு ஆர்டினரி பில் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு அனுப்பப்படுது அப்படின்னா, அங்கேயும் பிரசிடென்ட்டுக்கு 3 விதமான பவர் உண்டு. என்ன பவர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். 2வது he can withhold that bill, அந்த மசோதாவை நிலுவையில் நிறுத்தி வைக்கலாம். 3வது he can return for the reconsideration, மறுபடியும் அந்த சட்டப்பேரவையினுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்னுடைய 2 ஹவுஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே ஹவுஸா இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். ஸோ அப்படி ஒரு சட்டப்பேரவைக்கு திருப்பி அனுப்பக்கூடிய மசோதா வித் அமெண்ட்மெண்ட் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்டோட திரும்பவும் குடியரசுத் தலைவர் டேபிளுக்கே வருது அப்படின்னா, இந்த முறை குடியரசுத் தலைவருக்கு கண்டிப்பா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும்னு நெசசிட்டி கிடையாது. இந்த முறை குடியரசுத் தலைவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன், he can withhold that bill, that is அந்த மசோதாவை நிலுவையில் நிறுத்தி வைத்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் he can give assent to that bill, அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம். இது 2ல எது வேணாலும் பண்றதுக்கு இந்த முறை குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி ஒரு ஆளுநர் தன்னுடைய தனக்கு வரக்கூடிய ஒரு மசோதாவை 4வது ஆப்ஷனா குடியரசுத் தலைவருக்கு ரிசர்வ் பண்ணலாம். அப்படி அதை ஒன்ஸ் குடியரசுத் தலைவருக்கு ரிசர்வ் பண்ணிட்டார் அப்படின்னா, திரும்ப அந்த மசோதால முடிவெடுக்கிற கம்ப்ளீட் ரைட்ஸ் கவர்னருக்கு போயிடும். முழுக்க அந்த மசோதாவை முழுக்க யாருடைய கண்ட்ரோல தான் இருக்கும்னா, பிரசிடென்ட்டுடைய கண்ட்ரோல தான் இருக்கும். அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம், இல்ல நிலுவையில நிறுத்தி வைக்கலாம், இல்ல சட்டமன்றத்துடைய மறுபரிசீலனைக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி அதை வித் ஆர் வித்தவுட் அமெண்ட்மெண்ட்ஸோட சட்டமன்றம் திரும்ப அதை குடியரசுத் தலைவருக்கே தான் அனுப்புவாங்க. அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும்போது குடியரசுத் தலைவர் அதுல கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு டெசிஷன் கிடையாது. இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அக்செப்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா he can withhold that bill, அந்த மசோதாவை நிலுவையிலும் நிறுத்தி வைக்கலாம். இது குடியரசுத் தலைவருக்கு சட்டமன்றத்தின் மூலியமாக வரக்கூடிய மசோதாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்னு சொல்லலாம். இதுதான் the main difference between the president and governor with respect to ordinary bill. ஒரு சாதாரண மசோதாவில் குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அதிகார வித்தியாசம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது மணி பில், பண மசோதா. ஸோ மணி பில் அப்படின்னா என்ன அப்படின்னா, தட் இஸ் கம்ப்ளீட்லி வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், வரி சம்பந்தமாகவோ இல்லை பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்களுடைய கணக்கு வழக்குகள் சம்பந்தமாகவோ இருக்கக்கூடிய மசோதாவை தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா மணி பில், பண மசோதா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலா இந்த மணி பில் அப்படிங்கிறது மற்ற ஆர்டினரி பில்ஸ் எல்லாமே பார்லிமெண்ட்ல எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு பிறகு ஃபைனல் ஃபேஸ் ஆகத்தான் பிரசிடென்ட் ஆர் கவர்னர் டேபிள்ஸ்க்கு வரும். பட் இன் கேஸ் ஆஃப் திஸ் மணி பில்லை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் யாருடைய பெர்மிஷன் வேணும் அப்படின்னா, தட் இஸ் யூனியன் கவர்மெண்ட்டுடையதா இருந்தா பிரசிடென்ட்டுடைய பெர்மிஷன் வேணும், ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா கவர்னருடைய பெர்மிஷன் வேணும். அப்படி பிரசிடென்ட்டும் கவர்னரும் பெர்மிஷன் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், அந்த மணி பில்னு சொல்லக்கூடிய பண மசோதாவை ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அப்படி நமக்கு பார்லிமெண்ட்லயும் 2 ஹவுஸ் இருக்கு, வேற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்திலையும் 2 ஹவுஸ் அப்படிங்கிறது இருக்கு. பார்லிமெண்ட்ல லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அசம்பிளி அண்ட் கவுன்சில், சட்டப்பேரவை, சட்டமேலவை, நாடாளுமன்றத்துல மக்களவை, மாநிலங்களவை. அப்படி இந்த மணி பில்னு சொல்லக்கூடியதை எந்த ஹவுஸ்ல மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னா மக்களவையில மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சட்டமன்றத்துல அசம்பிளின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டப்பேரவையில மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்த முடியும். அதுவும் ஒன்லி வித் பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் இங்க கவர்னர், இவங்க 2 பேர்த்தோட பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் அந்தந்த மசோதா மணி பில்னு சொல்லக்கூடிய அந்த பண மசோதா அந்தந்த அவையில அறிமுகப்படுத்த முடியும். அப்படி ஒன்ஸ் அந்த ஹவுஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த பில் 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி மறுபடியும் ஃபைனலா பிரசிடென்ட் டேபிளுக்கோ அண்ட் தென் ஸ்டேட்ல கவர்னர் டேபிளுக்கோ வரும். அப்படி வரும்போது பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் என்னென்ன பவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மணி பில் பிரசிடென்ட் டேபிளுக்கு வருதுன்னா இந்த இடத்துல பிரசிடென்ட்டுக்கு 2 பவர் தான் உண்டு. ஒன்னு, அவர் அந்த பில்லுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லையா அந்த பில்லை அவர் என்ன பண்ணலாம், வித் ஹோல்ட் பண்ணலாம். இந்த இடத்துல 3வதா அந்த பில்லு ரீகன்சிடர் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டுக்கு நம்ம கொடுக்க கிடையாது. ஏன் பிரசிடென்ட்டுக்கு அந்த ரீகன்சிடர் பண்ணக்கூடிய பவர் கொடுக்கல அப்படின்னா, ஏற்கனவே பிரசிடென்ட்டுடைய பர்மிஷனோட தான் இந்த மணி பில்லை லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அப்போ ஏற்கனவே அவர் செக் பண்ணி தானே அந்த மசோதாவை வந்துட்டு மக்களவையில இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அதனால இந்த இடத்துல பிரசிடென்ட்டுக்கு ரீகன்சிடர் பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கல. வெறுமனே மணி பில்னு சொல்லக்கூடிய பண மசோதாவை அக்செப்ட் பண்றதுக்கோ இல்ல வித் ஹோல்ட் பண்றதுக்கான பவர் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சேம் இன் கேஸ் ஆஃப் கவர்னர், மாநில ஆளுநருக்கும் அதே மாதிரி தான்.
ஒன்று அந்த மசோதாவை அவர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், பண மசோதாவை, இல்லை அப்படின்னா அவர் வித்ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கேயும் கவர்னருக்கும் நம்ம என்ன பண்ணலன்னா ரீகன்சிடர்னு சொல்லக்கூடிய மசோதாவை மறுபரிசீலனை செய்யறதுக்கான அதிகாரத்தை கொடுக்கல. ஏன்னா கவர்னருடைய பர்மிஷனோட தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய சட்டப்பேரவையில் அந்த மசோதா அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது. அப்போ கவர்னருடைய பர்மிஷன் வருதுன்னா கண்டிப்பா அவர் செக் பண்ணிட்டு தான் அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருப்பாரு. ஸோ மறுபடியும் ரீகன்சிடரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வித்ஹோல்ட் அண்ட் அசென்ட் இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்திருப்பாங்க. இதை தவிர மூணாவதா யூஸ்வலா கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் தான், தட் இஸ் ஹி கேன் ரிசர்வ் த பில் ஃபார் த கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ ஒரு பண மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு என்ன பண்ணலாம், ஆளுநர் அனுப்பி வைக்கலாம். அப்படி சேம் ஆர்டினரி பில்ல பார்த்த மாதிரியே தான் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு பிறகு கவர்னருக்கு அந்த மசோதால எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது. முழுக்க முழுக்க அந்த மணி பில்லுடைய அதிகாரம் இனி முழுக்க யாருக்கு போயிடும், குடியரசுத் தலைவருக்கு போயிடும். ஒன்ஸ் இஃப் த கவர்னர் ஹஸ் ரிசர்வ் தட் பில் ஃபார் த பிரசிடென்ட்ஸ் அசென்ட், குடியரசுத் தலைவருடைய பரிந்துரைக்கு அது ஆளுநரால் அனுப்பப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு ஆளுநருக்கும் குடியரசுத் அந்த மசோதாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. முழுக்க முழுக்க அந்த மசோதாவில் முடிவெடுக்கிற அதிகாரம் இனி யாருக்கு போயிடும், குடியரசுத் தலைவருக்கும் அந்த சட்டமன்றத்துக்கும் போயிடும். அப்படி ஒரு மணி பில்னு சொல்லக்கூடியது ஆளுநரால் ரிசர்வ் பண்ணப்பட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பப்படுது அப்படின்னா பிரசிடென்ட் அந்த பில்லில் என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹி கேன் கிவ் அசென்ட் டு த பில், அந்த மசோதாவுக்கு ஒரு ஒப்புதல் அளிக்கலாம். இல்லையா ஹி கேன் வித்ஹோல்ட் தட் பில், அந்த மசோதாவை அவர் நிலுவையில் நிறுத்தி வைக்கலாமே தவிர இங்கேயும் ரீகன்சிடர்னு சொல்லக்கூடிய மசோதாவை மறுபரிசீலனை செய்யற அதிகாரம் கிடையாது. பிகாஸ் ஏற்கனவே கவர்னர் பெர்மிஷன் கொடுத்துதான் வந்திருக்குங்கிறனால திரும்ப நம்ம மறுபரிசீலனைக்கு அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ டைரக்டா குடியரசுத் தலைவருக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் அங்கே இருக்கு. ஒன்னு அவர் என்ன பண்ணலாம், அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஹி கேன் வித்ஹோல்ட் தட் பில். இதுதான் மணி பில்லில் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ ஆர்டினரி பில் அப்படின்னா மணி அண்ட் ஃபினான்ஷியல் சம்பந்தமான பில்லை தவிர மீது எல்லாமே ஆர்டினரி பில்லு கீழே வந்துடும். டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், வரி நிர்ணயம் செய்யறதும் பொது கணக்கு வணக்கு செலவுகள் இது எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடியதாகத்தான் நம்ம மணி பில்னு சொல்லக்கூடிய பண மசோதான்னு சொல்றோம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பவர் என்ன அப்படின்னா த பார்டோனிங் பவர் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர், ஒரு தன்னிச்சையான அதிகாரம்னு சொல்லலாம். ஸோ ஆஸ் பெர் ஆர்டிகல் 72 படி குடியரசுத் தலைவருக்கும் ஆஸ் பெர் ஆர்டிகல் 161 படி ஆளுநருக்கும் இந்த மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஸோ அப்படி குடியரசுத் தலைவர் ஆளுநர் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்தந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு இந்த தண்டனைகளுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஸோ குடியரசுத் தலைவர் வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் லாஸ் மத்திய சட்டங்களுக்கு உட்பட்டும், கவர்னர் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் லாஸ் மாநில சட்டங்களுக்கு உட்பட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் பேர்டான், ரிப்ரைவ், ரெஸ்பைட், ரெமிட், சஸ்பெண்ட் ஆர் கம்யூட். அதாவது அவங்களுக்கான தண்டனைகளை நிறுத்தி வைக்கலாம், தண்டனைகளிலிருந்து கம்ப்ளீட்டா விடுதலை அளிக்கலாம், தண்டனை காலத்தை குறைக்கலாம், இல்ல தண்டனைகளை மாற்றலாம். இப்படி அந்த தண்டனை சார்ந்து எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாம் பிரசிடென்ட்டும் கவர்னரும். ஸோ சென்ட்ரல் லாவுக்கு உட்பட்டு ஆர்டிகல் 72 பயன்படுத்தி பிரசிடென்ட்டும், ஆர்டிகல் 161 பயன்படுத்தி ஸ்டேட் லாஸ்க்கு உட்பட்டு கவர்னரும் மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரங்கிறது ரெண்டு பேருக்கும் உண்டு. ஆனா இதுல மெயினான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் மரண தண்டனைகள் விதிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அந்த மரண தண்டனைகள் இருந்து விலக்களிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கே தவிர கவர்னருக்கு அந்த மரண தண்டனைகள் இருந்து விலக்களிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஸோ மரண தண்டனைகள்ல இருந்து பெர்டானிங் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய டெத் சென்டென்ஸ் மரண தண்டனைகள் இருந்து மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 72 படி பிரசிடென்ட்டுக்கு தான் உண்டு, ஆளுநருக்கு கிடையாது. இன்கேஸ் அது ஸ்டேட் லாக்கு உட்பட்டு மாநில சட்டத்துக்கு உட்பட்டே ஏற்றிருந்தாலும் மாநில ஆளுநருக்கு என்ன கிடையாது, அந்த மரண தண்டனைகள் இருந்து மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் விலக்களிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. ஒன்லி இட் லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். அதே மாதிரி கோர்ட் மார்ஷல்னு சொல்லக்கூடிய ராணுவ சட்டங்கள் மூலியமாக சில தண்டனைகள் விதிக்கப்படும். ஓகே, அதாவது மிலிட்ரி லாஸ் மூலியமாக சில தண்டனைகள் அப்படிங்கிறது விதிக்கப்படும். அப்படி அந்த கோர்ட் மார்ஷல்னு சொல்லக்கூடிய ராணுவ நீதிமன்றங்கள் மூலியமாக ஏதேனும் தண்டனை விதிக்கப்பட்டா அப்போ மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு மட்டும்தான் உண்டு, பிரசிடென்ட்டுக்கு உண்டே தவிர அது யாருக்கு கிடையாதுன்னா கவர்னருக்கு அந்த ப்ரொவிஷன் சுத்தமாக கிடையாது. அப்போ மத்திய அரசுக்கு உட்பட்ட சட்டங்களோ மாநில அரசுக்கு உட்பட்ட சட்டங்கள்ல இருந்து குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் தண்டனைகள்ல இருந்து விலக்கு அளிக்கலாம், தண்டனை காலத்தை குறைக்கலாம், தண்டனைகளை மாற்றலாம், அல்லது தண்டனைகளிலிருந்து கம்ப்ளீட்டாக விடுதலை அளிக்கலாம். ஆனா அதுவே எந்த தண்டனைகள் பண்ண முடியாது அப்படின்னா கவர்னருக்கு டெத் சென்டென்ஸ் அதை பண்ண முடியாது, ஆனா பிரசிடென்ட்டுக்கு அந்த டெத் சென்டென்ஸ்ல பண்ண முடியும். அடுத்தது பிரசிடென்ட்டுக்கு மார்ஷியலான்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி லா ராணுவ சட்டங்கள் மூலியமாக வழங்கப்படக்கூடிய தண்டனைகள்ல இருந்து மன்னிப்பு வழங்குறதுக்கு அதிகாரம் உண்டு, கவர்னருக்கு அதுல சுத்தமா ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இதுதான் the main of the power distributions between the president and governor with respect to ordinary bill, money bill and pardoning power. சாதாரண மசோதா, பண மசோதா மற்றும் மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். இந்த மாதிரி இன்னும் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் நிறைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது பவர்ஸ் டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.